உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்ற இந்த வேல்மாறல் சாதாரணமா எல்லாராலையும் சொல்ல முடியாது. முருக பக்தர்களால மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்றது என்னுடைய புரிதல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பதிவு பண்ண போறது நம்மளுடைய முருகருடைய திருப்புகழை தான் இன்னைக்கு பதிவு பண்ண போறோம். முருகருடைய திருப்புகழ் அப்படின்னா, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்ற இந்த வேல்மாறல் சாதாரணமா எல்லாராலையும் சொல்ல முடியாது. முருக பக்தர்களால மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்றது என்னுடைய புரிதல். ஏன்னா முருகரை வணங்காம அவருடைய வேல்மாறல் சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதே போல ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவண பவாய நமக, இந்த மந்திரத்தை தினமும் உச்சரிக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும். அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வெற்றி பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது இதனுடைய அறிகுறி. அதே போல வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, குகனுண்டு குறையில்லை அப்படின்ற அந்த மந்திரங்கள் எல்லாமே முருகருடைய புகழை மென்மேலும் ஓங்கி ஒலிக்க செய்யுது. அதே போல நம்ம இன்னைக்கு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அருகில. எங்க வீடு அமைஞ்சிருக்கிறதே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் பக்கத்துல தான். அப்படின்றப்போ இதை நான் இவ்வளவு நாளா நான் ரியலைஸ் பண்ணல. சரி, ஒரு கோயில் இருக்கு அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு போக போக நம்ம கோயிலுக்கு போக வர இருக்கும்போது இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய புண்ணிய ஸ்தலம் அது. அதுக்கு அருகில நம்ம வீடு அமைஞ்சிருக்கிறது அந்த கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரமா நான் பாக்குறேன். இங்க நிறைய பேருக்கு இன்னும் இது புரியல. அவங்க எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதே போல நம்ம வைத்தீஸ்வரன் கோயில்ல விநாயகர், செல்வமுத்து குமரன், முருகர், அப்புறம் தையல் நாயகி அம்மன், வைத்தியநாத சுவாமிகள், இவங்க எல்லாருமே நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வர வர நம்மளுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. ஃபுல்லா பாசிட்டிவ் வைப் தான். அதே போல இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி வீடியோ பதிவு பண்ண ஆரம்பிச்சு சில நாட்கள் தான் ஆகுது. ரொம்ப நாளா மற்ற வீடியோக்கள் போட்டுட்டு இருந்தேன். அப்பெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு நிறைவு இந்த மாதிரி நம்ம கடவுள் பக்தியோட வீடியோ பதிவு பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸா இருக்கு. நம்மளுக்கு ஏதோ ஒன்று நம்ம நல்லது பண்றோம், நம்ம நல்ல விஷயத்த செய்யறோம், நல்ல செயல்களை நம்ம ஈடுபட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு மன நிறைவு நமக்கு கிடைக்குது. அதுவே போதுங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சு அங்கங்க போயிட்டு ரோட்ல நின்றுட்டு கத்திட்டு போட்டு அடுத்தவனை திட்டிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அதே போல கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இயற்கையை நம்புறாங்க. இயற்கையை நம்புங்க, நீங்க கடவுளை நம்புங்க, நம்பாம போங்க. அதை பத்தி நம்மளுடைய நோக்கமே அது கிடையாது. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அதை முழுமையா அந்த பாதையில போயிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே பதிவு பண்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகரை ஏன் நம்ம நம்பணும், முருகருடைய நாமத்தை நாம ஏன் டெய்லி உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகர் புகழ் பாடுறதுக்கு முன்னாடி நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் முருகருடைய புகழை பாடி அவரை துதித்து அவரை தினமும் வணங்கி அவரை பத்தின அந்த எண்ணங்களை வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அதை நான் அனுபவிச்சு சொல்றேன், மற்றவங்களை பார்த்தும் சொல்றேன். அதனால முருகரை வணங்குங்க அப்படின்றது நம்ம கோரிக்கை வைக்க முடியாது. அது அவங்களுக்கா தோணி அவங்களா வணங்கணும். ஒரு பெரிய மாபெரும் சக்தி முருகருடைய சக்தி. அதை நம்ம அனுபவிச்சிருக்கோம், நம்ம உணர்ந்திருக்கோம். அதே போல திருச்செந்தூர் இது வரைக்கும் நான் 2 தடவை போயிட்டு வந்திருக்கேன். திருச்செந்தூர் 2 தடவை போயிட்டு வந்திருக்கேன். மற்ற அறுபடை வீடுகளுக்கு போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதே போல இங்க வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கிற செல்வமுத்து குமரனை எப்பெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போயிட்டு நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். அதே போல சஷ்டி விரதம் வீட்டில் கடைபிடிக்கிறாங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கடைபிடிக்கிறேன். இதே போல திருவண்ணாமலை கிரிவலம், அதுவும் எப்பெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் கிரிவலம் சுத்தி இருக்கிறேன். அங்கேயுமே முருகருடைய வடவீதி சுப்பிரமணிய சுவாமி கோயில், அப்புறம் ஆறுமுக சுவாமி கோயில், அந்த கிரிவல பாதையில அமைக்கப்பட்டுள்ள அந்த முருகர் கோயில்களுக்கு தவறாம போயிடுவேன். முருகர் கோயில் மட்டும் இல்லைங்க, அது திருவண்ணாமலைக்குள்ள போனாலே அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அது பூலோகத்துல இருக்கிற ஒரு கைலாயம் தான். அது அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த திருவண்ணாமலை அப்படின்னு ஆரம்பிச்சாலே அது ஒரு கடல்.
அது மாபெரும் சமுத்திரம். அதை பத்தி பேசணும்னா ஒரு நாள் பத்தாது, ஒரு யுகமே பத்தாது. அதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் கடல். அதை பத்தின நம்ம வீடியோ தொடர்ந்து நம்ம பண்ணணுன்ற நோக்கம் இருக்கு. அதுல முழுமையா நம்ம இறங்கியாச்சு. அதை பத்தின வீடியோ முழுமையா நம்ம பண்ணுவோம். அது எனக்கு என்ன ஆசைனா, ஒவ்வொன்றத்தை பத்தியும் தனித்தனியா வீடியோவா அதை தொகுத்து வழங்கணும் அப்படின்றத என்னோட ஆசை. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எதா இருந்தாலும் ஒண்ணு சொல்லணும் இல்லையா? தெரியாம சொல்லக்கூடாது. ஒண்ணு நம்ம அனுபவிச்சு சொல்லணும், இல்ல அது தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். சும்மா நம்ம தெரியாம குருட்டாம்பூக்குல அடிச்சு விடக்கூடாது. அது தப்பா போயிடும். அது வீடியோ பாக்குறவங்களுக்கும் நல்லது கிடையாது, நம்ம சொல்ற நம்மளுக்கும் அது நல்லது கிடையாது. அதனால நம்ம தெரியாம எதையுமே சொல்றது கிடையாது. அதே போல நம்ம அனுபவிக்காம எதையும் மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிறதும் கிடையாது. அதே போல திருவண்ணாமலையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுல நிறைய சித்தர்கள் பத்தி சொல்றாங்க. அடிமுடி சித்தர், மூக்குப்பொடி சித்தர், அப்புறம் சேஷாஸ்திரி சுவாமிகள், அவங்களெல்லாம் பத்தி, அவங்களுடைய சமாதிகள், அவங்களுடைய நினைவிடங்கள் நிறைய அங்க இருக்கு. அதெல்லாம் பத்தி அங்க போயிட்டு நம்ம நேரம் கிடைக்கும் போது போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ பதிவு பண்றேன். அதே போல இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம திருவண்ணாமலையில முதல்ல கிரிவலம் சுத்தி வந்தது யாரு, நம்ம ஏற்கனவே வீடியோல ஃபுல்லா அது டீட்டெயில் பதிவு பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி போயிட்டு அந்த வீடியோலாம் பாருங்க. இப்ப ரீசெண்டா நம்ம 2026 ஃபர்ஸ்ட் கிரிவலம் சுத்தணும். அதோடைய பிளாக்ஸ், வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நேரம் இருந்தா அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. அதே போல வைத்தீஸ்வரன் கோயிலை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நல்ல புண்ணிய ஸ்தலம். பல பேர் பல மாவட்டங்கள்ல இருந்தும் பல மாநிலங்கள்ல இருந்தும் நம்மளுடைய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. உள்ளூர்ல பக்கத்து சரௌண்டிங்ல 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்க போறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா தவறாம போய் தரிசனம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். அது ஒண்ணுதான். அதே போல முருகரை பத்தி இதான் பேசணும். ஆறுமுகம் மருளிடும் மனுதினமும் ஏறுமுகம் அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில என்னென்னைக்கும் ஏறுமுகமா இருக்கணும் அப்படின்னா முருகர் வழிபாடு ரொம்பவே அவசியங்க. என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நான் முருகரை ரீசெண்டா தான் வணங்க ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி, என்னோட மேரேஜுக்கு முன்னாடி முருகர் கோயிலுக்கு நார்மலா போற பழக்கம் உண்டு. ஆனா முருகர் வழிபாடுன்னு தனியா ஒரு முழுமையா இப்ப இருக்கிற மாதிரி ஒரு முழு ஈடுபாட்டோட வணங்கினது இல்லை. அப்ப இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. அப்படின்னும் போது அதனாலதான் நம்ம இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்றோம். ஏன்னா தெரியாம ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் தெரிஞ்சு அனுபவிச்சு சொல்றதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. அதுதான். அதே போல கடவுள் பக்தியோட இருக்கிறது ரொம்பவே நல்லது. பாசிட்டிவ் வைப் நிறையவே கிடைக்கும். அதுதான் நம்ம வீடியோல பதிவு பண்றோம். தொடர்ந்து இதே போல வீடியோவை நம்ம சேனல்ல நம்ம பதிவு பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.